சொல்லணுமே. புவனத்ராண பத பங்கஜரேணவஹ. அவ நடந்து போகச்சே, அவ நடந்து போகும் பாத தூரி இந்த உலகத்தை பரமபாவனமாக்குகிறது. பாதுகா சேவகர்களான மகான்கள் அவ நடந்து போகும்பொழுது அந்த பாத தூளி இந்த உலகத்தை பரம பவித்திரமாக்குறது சுவாமி. பெரியாழ்வார் பாசுரத்துல நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் உழக்கிய பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததுவே. நாதனை நரசிங்கனை நவீன்றேத்துவார்கள் உழக்கிய பாத தூளி. அவ ஆசைட்டு ஹைமாச்சலம் நீ சஞ்சாரம் பண்ணி அந்த பாத தூளிதான் ஏஷாம் பாத ரஜோராசி புனாதி புவனத்தையும் சகல லோகத்தையும் அது பரம பாவனமாக்குகிறது. அவனோ ஸ்ரீரங்கத்தை திருப்பூழ்ச்சி நினைச்சிட்டு இருக்கோம். காசியிலிருந்து ஒருத்தர் வடதேசத்திலிருந்து ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை சேவிக்க வர்றாராம். நதி காவேரி குறுக்கிறது. காவேரிக்கு எதிர்கரையில ஒரு சுவாமி. அவருடைய இல்லத்துல போய் இவர் ராத்திரி தங்குறார். ராத்திரி தங்கச்சு ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலேயே இருக்காரு இல்லையோ. இவரோ வடதேசத்துல ரொம்ப தூரத்துல வந்திருக்காரு. அந்த காலத்துல பிரயாணம் பண்ணி இவருக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. வந்து திருவரங்கம் எப்படி இருக்கும், சப்த பிராகாரம் ஆச்சரியமா இருக்குமாமே, பிரவாகார விமானம். இந்த கோபுரங்களுக்கு வெள்ள கோபுரத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு, தாயார் சந்தி கோபுரத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு, மேட்டாரிகேசிங்கரா வாசுதேவனா தீர்த்தக்கரை வாசுதேவனா அந்த சந்தைகள்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. ரங்கநாதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. குறிப்பா கர்ப்பப்பட்ட ஒரு கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. இப்ப அதை பத்தி தான் நிறைய பேர் விசாரம் பண்ணிட்டு இருக்கான். ஆக யாரும் இதெல்லாம் அவர் கேட்கிறார். அந்த சுவாமி சொன்ன க்ஷமிக்கணும், அடியேன் இதுவரையில ஸ்ரீரங்கம் போனதே இல்லைங்க. தீர்த்தகர பாப்பின்ற கங்கையில சமம் பண்ணிருக்க மாட்டான். அந்த மாதிரி காவேரி கரையில உட்கார்ந்து எதிர்பக்கம் ரங்கநாதன் இங்கே இருந்து ரங்கநாதன் கூட்டா கூட பரவாயில்லையா, கரையிலிருந்து பை சொல்லுவார், டாடா காமிப்பார். இல்லையா போனது இல்லை, சொல்லும் போனது இல்லையா, போனது இல்லை. எத்தனை வருஷமா இங்க இருக்கு, நான் பிறந்ததே இந்த இடத்துல தான், இங்கேதான் வாசம். ராமாராமம் பண்டாரங்க உங்க வீட்டுல போய் நான் வாசம் பண்ணினேன். எனக்கு நாளைக்கு காலையில எத்தனை முழுக்கு போட்டா அந்த பாப்பம் போகுமோ தெரியலையே. நீ ஆரம்பிச்சுட்டார். சுவாமி நீங்க பெரிய விஷயங்கள் சொல்றேன், எனக்கும் ஏக்கமா தான் இருக்கு. நாளைக்கு கார்த்தால நீர் போய் ரங்கநாதனை சேவிச்சுட்டு இந்த வழியாதான் திருப்பி உங்க ஊருக்கு போகணும். போகச்சு இந்த பாப்பியை அனுகிரகம் பண்றதுக்காக கொஞ்சோண்டு அதிகம் இல்லை, ஒரு பிடி இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய தெருப்புழுதியை கொண்டு வாங்கல. ஸ்ரீரங்கம் மண்ணை கொண்டு வந்து இந்த பாபி சிரஸ்ல போட்டுட்டு போங்களேன், எனக்கு நல்ல புத்தி வரட்டும். இவர் கை குவித்து சேவித்து வணங்கினார். கட்டாயம் பண்றவாய் உனக்கு மந்திரிச்சுட்டு தான் வருவாள் அப்படின்றாரு. பெருமாள் காலத்தால போனார், காலையில தீர்த்தாமாட்டு பெருமாளை சேவிச்சார், பெரிய பெருமாளை சேவிச்சார். அப்படி இப்படி எல்லாம் ஆச்சு. நல்லா அனுபவிச்சு பெருமாளை சேவிச்சார். 2-3 நாள் அந்த ஊர்லயே தங்கி இருந்து, ஏன் அதுக்குதானே வந்திருக்கேன், உடனே கிளம்பி ஓடுறதுக்கு அடுத்து பஸ் பிடிச்சு 15 நிமிஷம் பஸ் நிற்கும், அதுக்குள்ள அடுத்த விதேசத்துக்கு போகணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்ல தட்டை இருக்கிற வச்சு அவரன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான். நல்லா நிரூடியா சேவிச்சேன், ஆனந்தமா சேவிச்சேன். ஒரு வாரம் 10 நாள் ஊருக்கு கிளம்பணும், இவர் அடுத்த யாத்திரை போனமே, அதுக்காக யோசிச்சேன். அந்த சுவாமி சொன்ன ஞாபகம், ஒரு பிடி திருவரங்கத்து தெருப்புழுதி எடுத்துட்டு அப்படி மேல் உஸ்திரியத்துல நல்லா முடிச்சு போட்டுட்ட காவேரி தாண்டி வந்தா இவர் காத்துட்டு வரப்போறாங்க. அந்த சுவாமி வரப்போறாங்க, அந்த சுவாமி வராங்க. வந்த உடனே விழுந்து சேவிச்சேன். திவ்யக்ஷேத்திர யாத்திரை போயிட்டு வந்தவாள நாம சேவிச்சா நமக்கு பாக்கியமாச்சு. அதுதான் அனுகிரகம், அதுதான் பிரசாரம். இவன் மூட்டை கட்டின்னு அந்த செருப்பு டோக்கனோட இவன் துளசி சந்தனம் புஷ்பம் எல்லாம் போட்டு வந்தா அது அனுகிரகம் இல்ல. இந்த பிளாஸ்டிக் பாட்டில திருமண தீர்த்தம் உணர்ந்து அது பிரசாரம் இல்ல. அவ எப்படி பெருமாளை சேவிச்சாலோ அந்த அனுபவத்தோடு அவ வரைச்சு அவளை நாம விழுந்து சேவிச்சு அவ சேவித்தலை நமக்கு ஏவலம் செய்தால் அதுதான் பாக்கியம், அதுதான் பிரசாரம். அந்த மாதிரி அவ சேவிச்சதை பார்த்து இவர் விழுந்து சேவிச்சார். சாமி அடியனுக்கு பிரசாரம் கொண்டு தேடா, அடியனுக்கு பிரசாரம் கொண்டு தேடா அப்படின்னு. கட்டாயம் இந்த மண்ணை எடுத்து உனக்கு மந்திரிச்சுட்டு தான் போக போறேன் அப்படின்னு புத்திரியத்தை அவிழ்த்தா உள்ளுக்குள்ள சாலக்கிராம மூர்த்தியா இருக்கு. உள்ளுக்குள்ள மொத்தம் சாலக்கிராம மூர்த்தியா இருக்கு. அவர் பார்த்தார், என்ன ஆச்சு? இவர் சொல்றாரு, சுவாமி நான் ஒவ்வொரு நாளும் குஷ்யதே எஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே ஒவ்வொரு நாளும் நான் இந்த திருவரங்க கஷேத்திரத்துக்கு யாத்திரை போகணும்னா காவேரியை தாண்டி போவேன். அந்த ஸ்ரீரங்கம் பூமியை பார்த்தாரியே, அந்த கஷேத்திரத்தை பார்த்தாரியே எனக்கு சாலக்கிராம சிலாரூபமா சேவை சாதிச்சது. ஐயோ சாலக்கிராமத்துல கால வைக்கலாமா, சாலக்கிராமத்துல கால வைக்கலாமான் தான் நான் திரும்பி வந்துட்டேன். ஆகையால் தான் இதுவரைக்கும் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு போய் சேவிச்சதே இல்ல சுவாமி. நான் பார்த்தா இவர் தடால் 6 கால் விழுந்துட்டு உண்மை போய் நான் தீர்த்தகர பாபினீஸ்வரனே எனக்கு அந்த பக்குவம் இல்ல பத்தியா. பெருமானுடையதான திருப்புழுதி மண்ணு, அந்த சப்த பிராகார மண்ணு, அந்த மண்ணை சாலக்கிராம சிலாரூபமா பார்க்கிறதா. அப்ப அந்த திருவரங்க கஷேத்திரம் பூலோக வைகுண்டம் சத்தியம் தானே நடந்தது. அதனை விகரணம் பண்ணக்கூடிய மகாபாகவதமாச்சே. அவ அங்க மட்டும் சகல லோகங்களில் ஆசேத ஹைவாச்சனம் ஸ்ரீரங்கம்
ஸ்ரீசைலமஞ்சரகிரிம் தார்க்ஷாத்ரி சிம்ஹாச்சலம் ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமம் சவதரி நாராயணம் நைமிஷோ ஸ்ரீமத்வாரமதுராயோத்யாகயா புஷ்கரம் சாரகிராமகிரிம் நிஷேத்யரமதே ராமானுஜோயம் முனிஹீன். திருவரங்கத்தில் ஆரம்பித்தவர் அந்த சேது திருப்புல்லானந்த அந்திய பரியந்தம் சாலக்கிராமம் முக்திநாதம் தாமோதர குண்ட பரியந்தம் பகவத் ராமானுஜர் சஞ்சாரம் பண்ணிருக்காருனா உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததுவே. அவருடைய திருவடித்தாமர்களினாலே ஏற்பட்ட துகள் பெறுவதற்கு இந்த லோகம் என்ன பாக்கியம் செய்ததோ தெரியலையே. ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹ. அந்த மகான்கள் பாகவதத்தமாள் அவள் திருவடி தூஷி சகல லோகத்திலும் வியாபித்து அந்த எல்லா இடத்திலையும் தாமதத்து சித்தியை உண்டு பண்ணிக்கிறது. சுவாமிதேசிகன் ஹம்ச சந்தேசத்துல வர்ணிப்பார். ஹம்சத்தை தூது அனுப்புறான் ராமன். இது தேசியனுடைய கற்பனையில் உடைத்த ஒரு காவியம். ஹம்சத்தை ராமன் தூது அனுப்பினான். அந்த ஹம்சம் போச்சு. அதை வழி சொல்றேன் போச்சு. ஹம்சமே நீ காஞ்சிபுரத்துக்கு போனோம், தொண்டை மண்டலத்துக்கு போனோம். அங்க எங்க பெருமாள் தேவப்பெருமா அந்த உத்தமமான வேகவதி ஆற்றங்கரையில திருஷ்யதே ஹத்திசையிலே வரத சர்வபூதானாம் ஹஸ்தகிரீதவன வரதத்துக்கு அலங்காரமா எழுதிருப்பார். அவரை போய் சேவி. அந்த பெருமாளை சேவிக்காம போகாது. அங்க போய் மற்றவாழ மாதிரி கற்பூர்வாத்தியாச்ச கண்ணை முடிக்காத. நல்லா கண்ணை மலர்த்தி 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 வரதனுடையதான வடிவழக சரி. நீ போற சமயத்துல வையங்கண்ட வைகாசி திருநாள் பெருமாளுக்கு வைசாக உற்சவம் நடக்கும். இந்த ஸ்ரீபாரன் தாங்கிகள்லாம் பெருமாளுடைய தோல்ல சுமந்து ஓ ஓ ஓ ஓன்னு குதிச்சு 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 பெருமாளை வெள்ள பண்ணுவா. பெரிய பெரிய வாகனங்களை துரக விஹகராஜ செந்தனான் தோழிகாரிஷு அதிகம் அதிகம் தான வரராஜ பஞ்சாயத்தில் தேசிகன் சொக்கி போய் பத்து உழுந்துட்ட புறப்பாட துரக விஹகராஜ செந்தனான் தோழிகாரிஷு அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார் அழகர் வந்தார்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு விதமான வாகனங்கள் ஒவ்வொரு விதமான புறப்பாடுல பெருமாள் வருவார். வரச்சே அந்த ஸ்ரீபாரன் தாங்கிகள் பெருமாளை எள்ளப்பட்டு வரச்சு வேகமா அந்த பூமியை தொகைச்சுன்னு 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 ஓடுவாளா. ஓடினா ஆதாயம் முழுக்க புழுதி கிளம்பும். ஹம்சத்துக்கு இந்த டஸ்ட் எல்லாம் பிடிக்காது. டஸ்ட் அலர்ஜி எடுக்கும். நீ நினைச்சு எங்கேயோ ஓரமா ஒதுங்கி நிக்காத, நீ போய் நிக்கணும். ஏன்னா அந்த பாகவதோத்தமாளுடைய ஸ்ரீபாத ரேணு தங்கள் மீது தெளிக்கப்பட்டது என்றால் தங்கள் உடம்பில் பட்டது என்றால் தங்களுக்கு நற்கதி கிடைக்கும்னு நித்தியசூரிகள் தேவர்கள் எல்லாமே ஓடி வந்து அந்த புழுதியை தங்கள் மேல வாரி அழைச்சுக்கிறான்னா அது உனக்கு விரஜையை காட்டிலும் மேலானது இந்த ரஜஸ். பாகவத ஸ்ரீபாத ரஜஸ் தெரியுமா? விலுப்தமுகிரமானாம் சுரேந்திர சூடாபதலாலிதானாம். நம்ம தலையில எழுதிய எழுத்த மாத்திரத்துக்கு யாருக்கு சக்தி இருக்குங்க? பாகவதத்தமாளுடைய திருவடிக்கு தான் சக்தி. தேசிகன் கேட்பார் பரிசர வினதானாம் மூர்த்தி துர்வர்ண பங்கில் பரிணமயசி சௌரே பாதுகேதும் சுவர்ணம் குஹகஜன விதூரே சத்ததே லக்னவிருத்தே கனு கனு தாதுவாதா. எங்க தலையில பிரம்மலிபி 7ஆம் எழுதி வச்சு நம்ம தலையில என்ன நமக்கு தெரியுமே. 7ஆம் பிரம்மலிபி எழுதி வச்சிருக்கானா பாதுகாரவியை போய் சேவிக்கிறோம், பாதுகாரவியை உபாசிக்கிறோம். மூர்த்தி துர்வர்ண பக்தி சம்ஸ்கிருதம் 2 அர்த்தம் உண்டு. துர்வர்ணம் சுவர்ணம். துர்வர்ணம்னா வெள்ளிக்கு பேரு. வெள்ளிய தங்கமா மாத்துறதுன்னு சில பேர் பண்ணுவார். ரசவார வித்தை, அது ஏமாத்து வித்தை தானே. நான் வெள்ளிய தங்கமாக்கி காமிக்கிற மாதிரி எல்லா கருத்துல கொடுத்துட்டு கமிஷனர் ஆபீஸ் வாசல டவுன் கிடைக்கிறது போடுறாங்க. இப்ப பாதுகாதேவி வெள்ளிய சுவர்ணமாக்குறான். என்ன அர்த்தம்? துர்வர்ணம் என் தலையில எழுதப்பட்டதான கெட்ட எழுத்துக்களை எல்லாம் மாற்றி எங்கள் பாதுகாதேவி சுவர்ணம் நல்லக தலைக்கிறாள். திருடர்கள் வஞ்சனை செய்பவர்கள் பிறரை ஏமாற்றுபவர்கள் மட்டும் அறிந்ததான இந்த ஏமாற்று வித்தியை நீ எங்கிருந்து பயின்றாய் கேட்கிற விஷயம். சமத்காரமா கெட்ட எழுத்தை நல்ல எழுத்தாக மாற்றும் வித்தையை நீ எங்கிருந்து கற்றாய்? பாதுகாதேவியுடைய பிரபாவம். பெருமாளே மாற்ற முடியாத காரியத்தை பாதுகாதேவி பண்ணுவான். கிருஷ்ணன் சாந்திகிரி மகரிஷியினுடைய ஆசிரமத்துல வித்யாபியாசம் பண்றார். 64 நாட்கள் போயிட்டார். ஒரு நாள் சாந்திகிரி மகரிஷி கிளாஸ் ஒர்க் கொண்டு கொடுத்தார். அந்த காலத்துல என்ன ஸ்லேட்டு தானே. இப்ப இருக்கிற பசங்க இப்ப எல்கேஜி யூகேஜி லேப்டாப் யூஸ் பண்றது ஹோம்ஒர்க் பண்றதுக்கு. கிறிஸ்டன் ஸ்லேட் எழுதுவார். நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல அந்த ஸ்லேட் ரொம்ப பெரிய மகோத்சவம். அதுக்கு கறி தேய்க்கிறது, அதுக்கு கோவை இலையை தேய்க்கிறது, அதனால உடம்பெல்லாம் கரையாறுது. எங்க அம்மா தான் கரை நல்லதுதானு சொன்னதே கிடையாது. இப்ப இருக்கிற அம்மாக்களை பார்த்தா பொறாமையா இருக்கு. கரை நல்லதுதானேன்றான். அப்ப கரையோட வந்தா கும்பிடுவான். ஆனா அந்த ஸ்ட்ரேட்டர் அது கருப்பா எழுதுறதுக்கு வெள்ள விளையாட்டு குச்சி வரதுக்குன்னே அதை ஒரு சம்ஸ்காரம் பண்ணணும். கிருஷ்ணனுக்கு சாந்தி விஷயம் ஒரு கொடுத்தாரு, பேச கொடுத்தாரு. கிருஷ்ணனை பிடிக்கும்.
மகரிஷி கிட்ட என்னடா விஷயம் சுவாமி, நான் எழுதின எழுத்து என்னாலே அழிக்க முடியலன்ட்டு அப்புறம் நான் எழுதின எழுத்த என்னாலே அழிக்க முடியும், என்ன பண்ணலாம், ஏதாவது ட்ரை பண்ணுங்க சுவாமி. அதுக்கப்புறம் உத்தவரை போட்டாராம். உத்தவா இங்க வா, என்ன விஷயம், நீ எங்க போய் தீர்த்தா மாட்டு சஞ்சாரம் பண்ற, அங்க ஒரு புஷ்கரணி இருக்கே, அந்த புஷ்கரணி தான் தீர்த்தா மாட்டு சஞ்சாரம் பண்றேன். கிருஷ்ணா அந்த புஷ்கரணி தீர்த்தத்தை எடுத்து ஸ்லேட்ல போட்டு அழித. கிருஷ்ணன் அந்த புஷ்கரணி தீர்த்தத்தை எடுத்தான், போட்டான், அழிச்சான். என்ன பரம பாகவதோத்தமரான உத்தவருடைய திருவடி சம்பந்தம் இருப்பதினாலே எம்பெருமானாலேயே மாற்ற முடியாத எழுத்தை மாற்றக்கூடியது பாகவதாருடைய திருவடி சம்பந்தம் என்பதை கிருஷ்ணன் காண்பித்தான் சுவாமி. சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராஹ ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹ. அவர்கள் திருவடிகளிலிருந்து பெருகக்கூடியதான உயர்ந்த ரேணு தூளி உலகத்தை பாவனமாக்குகிறது என்று ஜெயதி யதிராஜ சுக்திஹி ஜெயதி முகுந்தஸ்ய பாதுகாயுகளி திரிவேதீம் அவங்கயந்தோ ஜெயந்தி புவி சந்தஹ சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரண பிராணசேகராஹ ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவஹ. வாழியணிதூ புல்வருணிகமான் தாசுரியன் வாழியவன் பாதாரவிந்த மலர் வாழியவன் கோதிலாத்தாள் மலரை கொண்டாடிக் கொண்டிருக்கும் தீதிலா நல்லோர் திரள்.